வணக்கம். நான் ஜஸ்டிஸ். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமா மேட்ரஸ், பில்லோ அதுலேயும் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் பற்றி தான் அதிகமாக வீடியோஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற கண்டென்ட் என்னென்னா, பொதுவாக மேட்ரஸ் நீங்கள் காயர் ஃபோம், ஸ்ப்ரிங்கு, சில்க் காட்டன், பாண்டட் ஃபோம், சிந்தட்டிக் லேட்டெக்ஸு, தலாலே லேட்டெக்ஸ்ன்னு நிறைய இருக்குது. ஸ்மார்ட் கிரிட்டு எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும், மெமரி ஃபோம், அதுபோல் என்ன கேட்டகரி மேட்ரஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு சிலருக்கு ஒரு வேளை ஹீட் வரலாம். அந்த ஹீட் வந்து அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான். என்னென்னா, இப்போ மேட்ரஸில் ஹீட் வருது அப்படின்னா உண்மையிலே மேட்ரஸ் தான் வருதா, அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்னால, கிளைமேட்னால ஹீட் வருதா, அல்லது நம்ம போட்டிருக்கிற அந்த டாப் லேயர், அதாவது கவர், அடிஷ்னல் கவர்ஸ், அது என்னன்னு பார்த்து அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான். அல்லது ஹீட் உண்மையிலே நம்ம பாடியில் தான் ஹீட் அதிகம், நம்ம மேலே தான் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பற்றி ஒரு சில எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு சந்தோஷம்தான். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ ஒருவேளை பிஎஃப்ஓம் பாலிவர்த்தின் மேட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்க, பிஎஃப்ஓம் பெட்டு தான் இருக்குது, ஃபுல் பெட்டுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அதில் ஹீட் வரலாம். சாரி, ஒரு 90% மேலே எல்லா மேட்ரஸ்லேயும் பியூஃபோம் தான் இருக்குது. பியூஃபோம் வந்து அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இந்தியாவில். எல்லாத்துலேயுமே அது இருக்குது. ஒருவேளை ஃபுல் மேட்ரஸ் நான் ஃபோமே வாங்க மாட்டேங்க ஹீட்டு அப்படின்னா கூட, நீங்கள் வாங்குகிற ஸ்மார்ட் கிரிட்டு, மெமரி ஃபோமு, ஜெல் ஃபோம், இது எல்லாமே பியூஃபோம் அந்த கேட்டகரியில் தான் வரும். எல்லாமே ஃபோம் தான். அல்லது ஸ்ப்ரிங் பெட் வாங்கினாலும் அது மேலே இருக்கிற பில்லோ டாப் மெமரி ஃபோம், அதுவும் அதே தான். குல்ட்டில் கூட ஃபோம் வந்துருச்சு, அந்தளவுக்கு இருக்குது. பட் அது பிரச்சனை இல்லை. எப்படியும் ஃபோம் மேட்ரஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மேட்ரஸும் நல்லபடியாக நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. அதாவது ஹீட்டு வரதில்லை அப்படின்றவங்களும் சொல்கிறாங்க. அப்போது நான் விஷயத்துக்கு வரேன். இப்போது அந்த மேட்ரஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு மேட்ரஸ் உங்கள் வீட்டில் இருக்குது. அந்த மேட்ரஸ் வந்து எல்லாத்துக்குமே ஓகே, உங்களுக்கு மட்டும் செட் ஆகலை. நீங்கள் வெளியே போகிறீங்க, ஓவராக ட்ராவல் பண்ணுறீங்க, ஒர்க் பார்க்குறீங்க அப்படிங்கும் பொழுது, நைட்டு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு மட்டும் ஏசி இல்லாட்டி எனக்கு செட் ஆகலைங்க, ஃபேன் இல்லாட்டி ஒரு நிமிஷம் என்னால் படுக்க முடியாது, மற்றவங்கெல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க, வீட்டில் இருக்கிற எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சூப்பராக தூங்குறாங்க, அவங்களுக்கு எந்த குறையுமே மேட்ரஸை பற்றி சொல்ல, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கும் பொழுது, நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு ஓவர் வெயிட் இருக்கலாம், அல்லது நான்வெஜ் அதிகமாக நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்து வெயிட்டை குறைக்கிறதுக்கும் 2 நேரம் நல்லா தலைக்கு ஆயில் வச்சு கேரளாக்காரங்க மாதிரி நல்லா குளிங்க. நார்மல் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை கொஞ்சம் பண்ணுங்கள். நான்வெஜ்ஜை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். அது என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம பாடி ஹீட் இருக்கலாம், அதையும் நம்ம அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு மட்டும்தான் ஹீட் இருக்குது, மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து அந்த மேட்ரஸ் மேலே இருக்கிற கவர்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது அடிஷ்னல் நீங்கள் பெட் கவர், பெட் ஸ்ப்ரெட்டு, குல்ட்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த பெட்டு நீங்கள் வாங்கும் பொழுது எப்படி இருந்தோ அது மட்டும், அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டுறாதீங்க. மேலே இருக்கிற அந்த குல்ட்டோ இல்லது அந்த பேம்பூ கவரோ என்ன இருக்கோ அது மேலே நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் படுத்து பாருங்கள். ஃபேன் போட்டுக்கோங்க கம்பல்சரி. எனக்கு ஃபேன் இல்லாமல் யாரும் இப்போ தூங்குறதில்ல. ஃபேன் போட்டுக்கோங்க, ஏசியெல்லாம் வேண்டாம். அப்படி நீங்கள் அந்த பெட்டில் படுத்திருந்து உங்களுக்கு ஹீட் வருது அப்படின்னா, பெட்டில் தான் ஹீட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு 50% வச்சுக்கோங்க. 100% பெட்னால தான் ஹீட்டு அப்படிங்கன்னா, இங்கே மார்க்கெட்டில் யாருமே மேட்ரஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா மேட்ரஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. காயர் ஃபோம், ஸ்ப்ரிங், மெமரி ஃபோம் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. இந்த 4 வருஷமாக லேட்டெக்ஸில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கு. நிறைய வேறு கேட்டகரி லேட்டெக்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி வேறு வீடியோலாம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு மேட்ரஸ்லேருந்து 50% ஹீட் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃப்ளோர் அல்லது காட்டு, வெறும் மரக்கட்டில் இருக்குன்னா நீங்கள் அதில் படுத்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு காட்டன் துணி மட்டும் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு வேளை நீங்கள் மரக்கட்டிலையும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியலைங்க, கொஞ்சம் ஹீட் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்குது, அல்லது ஃப்ளோரில் படுத்திருக்கேன் அப்படிங்கும் பொழுது ஃப்ளோர்லேயும் ஹீட் வருதுங்க, தரையிலேயே ஹீட் வருது, என்னால் ரொம்ப நேரம் தாங்க முடியல, படுத்திருக்கேன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேர்வை வந்துட்டுருக்கு, ரொம்ப எரிச்சல் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து சென்னை, வேலூர், நம்ம திருச்சி, கந்தக பூமி அப்படிங்கும் பொழுது கடலோர பகுதிகள், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், அப்படியே தூத்துக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் ஹீட்டு தான், வேறு வழி இல்லைங்க. எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். வருஷத்துக்கு 9 மாதம் 10 மாதம்லாம் அங்கே ஹீட்டு அந்தளவுக்கு இருக்குது. நைட்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், பகல் எல்லாம் ரொம்ப ஹீட் அந்த ஏரியா. அப்படிங்கும்போது கிளைமேட்டில் அந்த பிரச்சனை இருக்கலாம், அதையும் விட்டுருங்க. அதுவும் நான் லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை பற்றியும். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து வச்சுருக்கிற அந்த மேட்ரஸுடைய கவருக்கு வந்துடலாம். மேலே யூஸ் பண்ணுறது பாலிஸ்டர் கவரா, குல்ட்டான்னு பாருங்கள். குல்ட்டா இருந்தால் ஃபைபர் ஃபில்லிங் தான் இருக்கும்.
ஃபைபர் இருக்கிறத நீங்கள் காட்டன் ஃபில்லிங்காக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஈரோடு, பவானி சைடெலாம் நிறைய பேர் காட்டன்லேயே குல்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. நெட்டில் பாருங்கள். அப்படிங்கும்பொழுது காட்டனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது அந்த உண்மையிலே அந்த பாலிஸ்டர் கவரு, குல்ட்டு அந்த மாதிரி கவர்னால பிரச்சனை வருதாங்கிறத நீங்கள் மேட்ரஸ் மேலே போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் ஹீட் வருது அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் மாற்றுறதுக்கு உண்டான வேலை பாருங்கள். பியூர் காட்டன் ஃபேப்ரிக், பியூர் காட்டன் பெட் ஸ்ப்ரெட், ஃபிட்டட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கலர் ஃபேட் ஆகும். ஏன்னா ஒரிஜினல் காட்டன் ஃபேப்ரிக்கில் அவ்வளோவா கலர் ஒட்டாது. அதுவே பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லாம் நல்லா ஒட்டும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரிஜினல் காட்டன் ஃபேப்ரிக் அடிக்கடி வாஷ் பண்ணும் பொழுது கலர்லாம் போகும். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நல்ல குவாலிட்டியாக நல்ல காட்டன் கவர் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கவர்ஸ் அதையும் விட்டுறலாம். அடுத்து என்விரான்மெண்ட்டுக்கே வந்துடலாம். இப்போ வந்து உண்மையிலேயே நம்ம ஊர் கிளைமேட்டு தான் இப்படி இருக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிற மேட்ரஸ் அது மேலே வந்து அந்த 2 இன்ச்சு காட்டன் லேயர், காட்டன் டாப்பர் அதை வந்து போடுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது பண்ணாலே ஒரு 70% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் மேட்ரஸ் எல்லாம் டவுன் ஆகும், நிறைய மேட்ரஸ் டவுன் ஆகும். அப்படிங்கும்பொழுது இடுப்பு, ஷோல்டர் 2 பார்ட்டுமே நல்ல ப்ரெஷர் உள்ளே இறங்கிடும். அதனால கூட டக்குன்னு அங்கேருந்து அப்படியே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகலாம். அந்த மாதிரியும் பிரச்சனைகள் வரலாம். அதனால் கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேளை நீங்கள் ஃபோம் பெட்டு மேட்ரஸ் யூஸ் பண்ணி அதுலேயும் ஹீட் வருது, அந்த ஃபேப்ரிக்னாலேயும் ஹீட் வருது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, கிளைமேட்டும் ஹீட்டாக இருக்குது அப்படிங்கும் பொழுது ரொம்ப 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 கஷ்டம்தான். ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு பணக்காரங்களானாலும் சரி, பெரிய கோடீஸ்வரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளோரில் பாய் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கும் தூங்குறாங்க. நிறைய பேர் பர்சனலாக பேசும்போது சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பாயும் சேஃப்டிக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா மேட்ரஸ் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நான் பாய்க்கு ப்ரமோட் பண்ணுறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நிம்மதியாக நம்ம தூங்கணும், அதுதான் முக்கியம். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு பாயும் சும்மா ஒரு சில நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சுக்கோங்க. மேட்ரஸ்ஸு, காட்டு எல்லாம் இருந்தால் கூட நம்ம கோரப்பாய் வந்து வாங்கி வச்சுக்கிறது அதுவும் நல்லது. கெஸ்ட்டு வந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மேட்ரஸ் ஹீட்டு வருது, பாடி ஹீட் வருதுன்னா மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 2-3 ஐடியா தரேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று, நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஹீட்டை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஏசி போடுங்க. இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சாரி. அடுத்த வீட்டை வந்து புதுசாக கட்ட போகிறீங்கன்னா சீலிங் ஃபேன் போடுற இடத்துக்கு பக்கத்துலேயே அதுக்கு நேராக செவரில் வந்து ஒரு சின்ன விண்டோ வச்சுருங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி, க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ வச்சுக்கிறது எவ்வளவோ நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீலிங்கில் இருக்கிற ஹீட்டை வாங்கி ரூமுக்குள்ளே ஃபேன் வந்து தள்ளும். அப்படிங்கும் பொழுது நம்ம மேலேயே அந்த ஹீட்டான ஏர் தான் வரும். இது சென்னையில் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து சைடில் ஓப்பன் இருந்தால் ஓரளவுக்கு சைட்லேருந்து நார்மலான ஏரை வாங்கி ஃபேன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் நல்லது. வெயில் காலத்துலலாம் உங்களுக்கு அது தெரியும். சீலிங் ஃபேனை விட டேபிள் ஃபேன் ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ப்ரொமோஷன் தான் இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ். நம்ம வந்து 60 வருஷமாக இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்டேருந்து நான் வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மேட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் ஆனாலும் குழி விழாது. ஹீட்டுங்கிற கம்ப்ளைண்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு 11 இயர்ஸாக நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸும் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற உங்களுடைய பழைய மேட்ரஸ் குழி விழுந்திருந்தால், திக்னஸ் மாறி இருந்தால் நம்ம மேட்ரஸ் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரீமியம் தான், பட் வர்த்து. உண்மையிலேயே என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த 4 வருஷமாக தான் நிறைய லேட்டெக்ஸ் வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது. அதனால நானே வீடியோஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டேன். இனி வர நாட்களில் இந்த மாதிரி ஜென்ரல் விஷயங்களை ஒரு நாலேஜுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.